கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இ பாஸ் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து ஊட்டி கொடைக்கானல்னு சொல்லிட்டு போயிட்டு இ பாஸ் இல்லாமல் ரிட்டர்ன் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானுமே ஒன்ஸ் ஊட்டி போகும்போது இ பாஸ் இல்லாமல் செக்கிங்கில் பிடிச்சி ஆன் ஸ்பாட்ல இ ஸ்பாட் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் உள்ளேயே போனோம். இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து யாரையும் பண்ணிடாதீங்க. நீங்க எந்த டெஸ்டினேஷன் போறதா இருந்தாலும் அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து இ பாஸ் தேவையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இ பாஸ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க டிராவலை உங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இ பாஸ் இல்லாம யாரும் போயிடாதீங்க. யாருக்கெல்லாம் இ பாஸ் அப்ளை பண்ண தெரியாதோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன கண்டினியூஸா வருதுன்னு சொல்லிட்டு தெரியாம போயிடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். குரோம் போயிருக்காங்க. குரோம்ல வந்து ஒரு நிமிஷம் இருங்க guys. குரோம் போய்க்கோங்க. குரோம்ல போயிட்டு டிஎன் இ பாஸ் அடிச்சுக்கோங்க. நம்ம அஃபீஷியல் தமிழ்நாடு இ பாஸோட அஃபீஷியல் வெப்சைட்ல வந்துடும். அந்த வெப்சைட்குள்ள ஃபர்ஸ்ட் வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. உங்களோட இது இப்படிதான் வரும் கைஸ். நீங்க வந்து இந்தியாவுக்கு உள்ள போனாலும் சரி, இந்தியாவுக்கு வெளியே போனாலும் சரி, நீங்க வந்து இந்தியாவுக்கு உள்ள போறதுக்கும் உங்களுக்கு இ பாஸ் இருக்கு. அதாவது இந்தியாவுக்கு உள்ளனா நம்ம வந்து ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை இந்த மாதிரி பிளேசஸ்க்குலாம் இ பாஸ் வந்து அப்ளிகபிளா இருக்கு. நீங்க இந்தியாவுக்குள்ள போற மாதிரி இருந்தா இந்த இ பாஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க அவுட் சைட் ஆஃப் இந்தியா வெளியே போற மாதிரி இருந்தாலும் அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. இப்போ நம்ம வந்து எங்க போறோம்னா ஊட்டிக்கு தான் அப்ளை பண்ண போறோம். இப்போ ஊட்டி எங்க இருக்கு? இந்தியாவுக்குள்ள தான் இருக்கு. அதனால இந்தியாவுக்குள் வித்தின் இந்தியா கொடுத்து நம்ம போய்க்கலாம். அடுத்த பேஜ் போன உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் வந்துடும். லாகின் பேஜில் உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் போட்ட உடனே ஓடிபி வரும். ஓடிபி போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் மொபைல் நம்பர் கொடுப்போம். ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சிருக்கேன், அதனால என் மொபைல் நம்பர் வந்துருச்சு. நீங்கள் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் மொபைல் நம்பர் கொடுத்து பண்ணிக்கோங்க. கேப்சா போட்டு உள்ள லாகின் பண்ணிடுவோம். 7 3 கேப்சா போட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி ரிசீவ் ஆகும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்துடும். ஓடிபி போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓடிபி 96. ஓகே நம்ம ஓடிபி போட்டாச்சு. உள்நிலை கொடுத்து லாகின் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 லொக்கேஷனில் வந்து சொன்ன மாதிரி 3 லொக்கேஷனில் வந்து இ பாஸ் அப்ளிகபிளாக இருக்குது. ஒன்று ஊட்டி, அதான் நீல்கிரிஸ் இருக்கு. தென் கொடைக்கானல், தென் வால்பாறை. இப்போ நம்ம எங்கே போக போறோம்னா ஊட்டிக்கு தான் போக போகிறோம். ஊட்டிக்கு தான் இ பாஸ் அப்ளை பண்ண போகிறோம். அதனால நீல்கிரிஸ் கொடுத்து லாகின் பண்ணிப்போம். ஊட்டி கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்த அப்ளிகேண்ட் நேம் கேட்குது. நான் தான் அப்ளிகேண்ட், அதனால என்னோட நேம் போட்டுக்கிறேன். வருகையின் காரணம் நீங்க என்ன ரீசனா வந்து ஊட்டி போறீங்க, அதாவது உங்க டெஸ்டினேஷனுக்கு வந்து என்ன ரீசனா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. நான் வந்து டூரிஸ்டா போறேன், அதனால டூரிஸ்ட். வெஹிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேக்குது. நீங்க எந்த பைக்ல போறீங்களோ அந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும். நான் வந்து TN 38 DT 6658 என்னோட வண்டி நம்பர் கொடுத்து செக் பண்ணிக்கிட்டேன். நான் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன் எதுக்கும் என் வண்டி நம்பர் கரெக்டாக தான். கைஸ் நம்ம என்னோட வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்டாக தான் இருக்கு.
இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, எத்தன பேர் நீங்க டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. பைக்னா 2 பேர் தான். டூ வீலர்ல போறதுனா நான் 2 பேர் குடுத்துக்கிறேன். இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் அதாவது உங்க பைக் வந்து எந்த இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்து கரெக்ட்டா குடுத்துருங்க. எனக்கு வந்து இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் வந்து இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் 2025 போட்டுக்கிறேன். என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. வெஹிக்கிள் டைப் என்னன்னு கேக்குது. டூ வீலரா இருந்தா டூ வீலர் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்க கார்ல போற மாதிரி தான் கார் கொடுத்து என்ன உங்களோட வெஹிக்கிள் டைப்போ அது கொடுத்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து டூ வீலர் போட்டிருக்கேன். அதனால டூ வீலர். அடுத்து எரிபொருள் ஃபியூல் டைப் அதாவது நீங்க போற வண்டிக்கான என்ன ஃபியூல் டைப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதையும் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் என்ட்ரி நீங்க எந்த டேட்ல வந்து போக போறீங்க, உங்களோட டெஸ்டினேஷனுக்கு வந்து எந்த டேட்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த டேட்ல போறீங்களோ கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து நாளைக்கு 28 போக போறேன். 28 போக போறேன். உங்களுக்கு நீங்க டேட் போடும்போதே கீழே உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. இந்த தேதிக்கு இ பாஸ் இடங்கள் காலியாக உள்ளன. ஸ்லாட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் த செலக்டட் டேட். நீங்க செலக்ட் பண்ண டேட்டுக்கு இ பாஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொடுத்துருவாங்க. டேட் ஆஃப் எக்ஸிட் எந்த நாள்ல எக்ஸிட் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். நான் ஒன் டே ட்ரிப் தான் போக போறேன். அதனால அதே 28 கொடுத்துக்கிறேன். நீங்க வந்து 2 டேஸ் தங்குற மாதிரி இருந்தாலும் சரி, இப்போ நீங்க ஸ்டே பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டேட் கொடுத்துக்கலாம். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கைஸ், நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதனால நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். அதனால கோயம்புத்தூர் கொடுத்துருவோம். அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் பார்த்து கரெக்டா கொடுத்துருங்க. அட்ரஸ் லைன் 2 வந்து தேவை கிடையாது, நெசசரி இல்லை. பின்கோடு கேட்டிருக்காங்க. பின்கோடு வந்து நீங்க கரண்டா எந்த அட்ரஸ்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பின்கோடு கொடுங்க. நான் வந்து கோயம்புத்தூர்ல சிஸ்டம் கேட்டதுனால கோயம்புத்தூரோட பின்கோடு கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க பின்கோடு வந்து துடியலூரோட பின்கோட். நான் வந்து ஒரே நாள் போயிட்டு அந்த ஈவினிங்கே ரிட்டர்ன் ஆகுறதுனால எனக்கு இங்க வந்து பிளேஸ் ஆஃப் ஸ்டே வந்து நெசசரி கேட்கல. இஃப் சப்போஸ் நான் இங்க வந்து எக்ஸிட் டேட் வந்து நான் 29 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 29 போட்டா நான் இங்க பாருங்க பிளேஸ் ஆஃப் ஸ்டே வந்து நெசசிட்டியா காட்டிடுச்சு. நீங்க கண்டிப்பா அதை அப்ளை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க வந்து பிளேஸ் ஆஃப் நீங்க வந்து ஓன் ஹவுஸ் வரதாலும் சரி, ஹோட்டல் சர்வீஸ், அபார்ட்மெண்ட், இல்லை உங்க ஃப்ரெண்ட் ரூம், இதுல இருக்க ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எது கரெக்டா இருக்கோ அதை கொடுத்து நீங்க சூஸ் பண்ணி போய்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரே நாள் தான் போக போறேன். அதனால வந்து நான் எக்ஸிட் டேட்டை மாத்த போறேன். இப்போ 28 கொடுக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் டே நெசசிட்டி இல்லாம போயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் கரெக்டா ஃபில் பண்ணிட்டோம். தென் இப்போ வந்து தென் அவ்வளோதான் கைஸ். நீங்க ஒன்று செக் பண்ணிக்கோங்க, பேர் கரெக்டா இருக்கா, டூரிஸ்ட் உங்களோட வெஹிக்கிள் நம்பர் கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் எத்தனை பேர், இதெல்லாம் எல்லாம் நீங்க ஃபில் பண்ண டேட்டா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா சில சம் கன்ஃபர்மேஷன் இது வரும். அது அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, டு நாட் லிட்டர் அதாவது நீங்க வந்து 1 லிட்டர் கேன் 2 லிட்டர் கேன்லாம் ஸ்ட்ரிக்ட்லி ரெஸ்ட்ரிக்டட், அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போக கூடாது. 5 லிட்டர் கேன் வேணா நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம், அது அலௌடு தான். மற்றபடி இந்த பிளாஸ்டிக் வேஸ்டேஜஸ் இந்த மாதிரி எதுவும் பிகாஸ் சுற்றுச்சூழல் மாசுபடாம அதை என்விரான்மெண்ட்டை கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சேஃப்டியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த இடத்துல கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. படிச்சு பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்த அடுத்த செகண்டே வந்து உங்களுக்கு இ பாஸ் வந்துடும். பார்த்தீங்களா, வேலிடிட்டி டேட் அதாவது நம்ம ஃப்ரம் 28 நம்ம 28 ஒரு நாளைக்கு தான் பாஸ் இருக்கு. நேம் வந்து ரூபன்ஜு, என்னோட நம்ம மொபைல் நம்பரு, டூ வீலர் டைப்பு, டூ வீலர் ஃபியூல் டைப்பு, எத்தனை பேர் போகிறோம் நம்ம கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். இங்கே நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்து
உங்க இ பாஸை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் நானு.